கார்த்தி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. இப்போ இந்த திருப்பதி லட்டில் வந்து நெய்க்கு பதிலாக அனிமல் ஃபேட் சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சந்திரபாபு நாயுடு வச்சிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குதா இல்லையா, நெய்யில் வந்து அனிமல் ஃபேட்டை சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். இப்போ பார்க்குற லட்டு வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் திருப்பதி லட்டு கிடையாது. திருப்பதி லட்டு வந்து பழைய காலத்தில் வந்து இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். ஒரு லட்டே இவ்வளோ? ஆமாம், ஒரு லட்டே வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வாலிபால் சைஸுக்கு இருக்கும். டேலோன்னு ஒரு பொருள் இருக்குது. குரங்கு, பன்றி போன்ற மிருகங்களோட கொழுப்புல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் அது. அந்த டேலோ வந்து ரிஃபைண்ட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா நெய் மாதிரி தான் இருக்கும். நெய்க்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாது. FSSAIல அப்ரூவல் கொடுத்த நெய் வாங்குங்க, அது உண்மையிலே ஒரிஜினல் நெய்யாக தான் இருக்கும். இது இல்லாத நெய்யெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கலப்படம் தான் இருக்கும். அதை தான் சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்து ப்ராப்பரான வெண்டார்கிட்ட வாங்கலை. எளிய மக்களால் சாப்பிட ஒரு அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய உணவை கெடுப்பதுன்ற ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே தான் இந்த இடத்துல சந்திரபாபு நாயுடு வந்து தேவையில்லாமல் திருப்பதி லட்டுல இப்படி ஒரு மோசடி, அதெல்லாம் நாங்கள் சீர் செஞ்சிட்டோம். யாரை கேட்டு சீர் செஞ்ச? அப்போ அந்த மாதிரி FSSAI அவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஆய்வு பண்ணாங்களா? இல்லை பக்கத்தில் இருக்க சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வந்தாரா? யார் ரிப்போர்ட் கொடுத்தாங்க? இதுக்கு முன்னாடி வாங்கின நெய்யெல்லாம் எந்த கம்பெனிலேருந்து வாங்கினாங்க? அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான கிருஷ்ணவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். திருப்பதி லட்டுல நெய்க்கு பதில் விலங்கு கொழுப்பு கடந்த கால ஆட்சியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு குற்றம் சாட்டை வந்து சுமத்திருக்காரு. இப்போ OSR காங்கிரஸ்லேருந்து அதுக்கு மறுப்பெல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் சார், திருப்பதி லட்டு எல்லாருக்கும் இப்போ ஆந்திரா பக்தர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே அது ஒரு பிரசித்தி பெற்றது. இப்போ அந்த லட்டில் வந்து நெய்க்கு பதில் விலங்கு கொழுப்பை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. எல்லாரும் தரப்பிடமும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திருப்பதி லட்டுக்கு உண்டான வரலாறு என்ன சார்? திருப்பதியில் லட்டு வந்து எப்போது வந்து பிரசாதமாக மாற்றினாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது ஏதோ திடீர்னு இப்போ ஒரு ஊர்லேயும் இல்லாத விஷயமாக இந்த லட்டுன்ற மேட்ரு வந்துடுது. எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, முறுக்கு அது இதுன்னு எல்லாமே அங்கே ஒரு தேவஸ்தான ஸ்டால்னு ஒன்று போட்டிருப்பாங்க. முறுக்கு அது என்னெல்லாமோ ஐட்டங்கள் பேக் பண்ணி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது என்னவோ கோயிலுக்கு போய் அது இருந்தால் வாங்கினோம்னா அது ஏதோ ஒரு பிரசாதம் அப்படின்ற மாதிரி மக்கள் மனதிலும் அது பதியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம இப்போ திருவல்லிக்கண்ணியில் இருக்க பார்சாரதி கோயிலெலாம் போய் பார்த்திங்கன்னா இது கொடுப்பாங்க, புளி சாதம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில்லையும் அந்த புளியோதரை வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் கூட ஒரு தடவை வாங்கி சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். எப்போது சாப்பிட்டது ஞாபகம் இல்லை. இல்லை நீங்கள் நாத்திகவாதி, நீங்கள் எப்படி கோயிலுக்கெல்லாம் போனீங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நம்ம போகாத கோயிலே கிடையாது, எல்லா கோயிலுக்கும் போய் பார்த்துருக்குறோம். வரலாற்று ரீதியாக அந்த கோயிலோட அப்சர்வேஷனுக்காக நான் போவேன். அப்படி போகும்போது இல்லைனா என்ன பண்ணுவேன், என் மனைவி வந்து பயங்கரமான பக்தர் அவங்க. அதனால் அவங்க கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்கன்னா வேறு யார் கூட போவாங்க? சரி நம்மளும் கூட போயிட்டு அவங்க போவாங்க, நம்ம கூட போயிட்டு அப்படியே வந்துடுவோம். அந்த மாதிரி எல்லா கோயிலும் போயிருக்கோம். திருப்பதி கூட ரீசெண்டாக ஒரு 2 வருஷம் முன்னாடி கூட குடும்பத்தோடு போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அங்கே தான் இருந்தோம். போயிட்டு வந்தோம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் போகிறோம். இந்த லட்டு ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த லட்டு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி மக்களுக்கு பிடிச்சி போச்சு. இப்போ பார்க்குற லட்டு வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் திருப்பதி லட்டு கிடையாது. திருப்பதி லட்டு வந்து பழைய காலத்தில் வந்து இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். ஒரு லட்டே இவ்வளோ? ஆமாம், ஒரு லட்டே வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வாலிபால் சைஸுக்கு இருக்கும். வாலிபால் சைஸுன்றது வந்து பேஸ்கெட் பாலை விட சின்னதாக இருக்கும். ஃபுட்பாலுக்கும் விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அந்த சைஸில் தான். இதை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பட்டணத்தில் பூதம்னு ஒரு பழைய படம் இருக்குது. அதாவது ஜெய்சங்கர், நாகேஷ், KR விஜயெல்லாம் நடித்த ஒரு படம். அந்த படத்தில் வந்து அந்த ஒரு பூதம் வரும். அப்போ அந்த பூதத்துக்கிட்ட திருப்பதி லட்டு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த பூதம் தொல்லை பண்ணுதுன்றப்போ திருப்பதியில் போய் லட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டோம்னா அது போயிடும் அப்படின்ற மாதிரி நாகேஷ் ஐடியா பண்ணிட்டு திருப்பதி லட்டு வேணும்னு கேட்பாங்க. கேட்டவுடனே அங்கேருந்து ஒரு ஐயர் வந்து அந்த சுப்ரபாதம் பாடிக்கிட்டே லட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த படத்தில் காட்சியே வரும். அவ்வளோ பெருசுக்கு இருக்கும் அந்த லட்டு. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் அந்த காலத்தில் நம்ம திருப்பதி போனது சின்ன வயசில் போய் பார்த்தோமான்லாம் அங்கே கிடையாது. இந்த படம் நான் சொல்கிறேன், அது பட்டணத்தில் பூதமே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம்.
70க்கு முன்னாடி வந்த படம்னு நினைக்கிறேன். அதில் இந்த மாதிரி காட்டுவாங்க. அந்த லட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, திருப்பதி அப்படி லட்டுனாலே அது திருப்பதி தான் அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்றதும் சொல்லலாம். அந்த லட்டு உண்மையிலே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முக்கிய காரணமே வந்து அது நெய்யில் தயாரிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பயன்படுத்தக்கூடிய நெய்யினால தான் அந்த டேஸ்ட்டே வந்து இருக்கு. ஆமாம். ஏன்னா அந்த பூந்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடலை மாவில் வந்து அந்த ஓட்டை ஓட்டையாக ஒரு ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்கும். அதை நெய்யில் ஊற்றுவாங்க. ஊற்றினா அப்படியே ட்ராப்பாக விழும். அது பூந்தியாக வரும். அதை எடுத்து தான் ஜீராவில் ஊற போடுவாங்க. இங்கே திருப்பதியில் மட்டும் எண்ணெயில் வறுக்காமல் நெய்யில் வறுப்பாங்க. அதனால தான் அந்த ஸ்பெஷல் டேஸ்ட்டு என்று காலகாலமாக சொல்லப்படுகிறது. இப்போதும் அந்த டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் குறையல. சைஸை தான் சின்னதாக்கிட்டாங்க. இவ்வளோ தான் இருக்குது. அதுவும் ஒரு டிக்கெட்டுக்கு 2 லட்டு தான். இப்போ வந்து சமீபத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திருப்பதி லட்டு வந்து அன்லிமிட்டடாக கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் போயிட்டு இருக்கதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு பொருள் நல்லா இருக்குன்னா நீங்கள் அதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதை விட்டுட்டு நான் இங்கே மட்டும்தான் வச்சுருப்பேன், இது இத்தனை தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு தவறான செயல் தான். இப்போ இந்த திருநெல்வேலியில் அல்வா வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் திருநெல்வேலியிலே படித்தது. நான் என் சொந்த ஊர் திருநெல்வேலி தான். அப்போ அந்த அல்வாலாம் வந்து நாங்கள்லாம் டெய்லி சாப்பிட்டு பழகின மாதிரி ஒரு விஷயம். அதாவது சாயங்காலம் சொல்கிறதே அதான் சொல்லுவாங்க, அல்வா மிளகு பால் அப்படிம்பாங்க. என்னென்னா அங்கே போனீங்கன்னா ஒரு 50 கிராம் அல்வா, பக்கத்துலேயே ஒரு ஆள் வந்து பால் விற்றுட்ருப்பார், சூடான பால். அதில் வந்து பனங்கற்கண்டு, மஞ்சத்தூள், லைட்டாக பெப்பர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சூட்டோடு அந்த பாலை குடிச்சிங்கன்னா பாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா வந்து ஆக்சுவலாக பதம் தப்பாக செய்யப்பட்ட அல்வா. சரிங்களா? ஒரிஜினலான பாம்பே அல்வா வந்து எப்படி இருக்குன்னா ஜெல் மாதிரி இருக்கும். அப்படியே கட்டியாக இருக்கும். நீங்கள் கடித்து சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கும். இது வந்து பதம் சரியாக வராமல் எப்படியோ ஒரு மாதிரி குழன்னு ஆயிடுச்சு. ஆனால் அதுதான் எங்களோட லேண்ட்மார்க்குன்ற மாதிரி ஆக்கி அதையே இப்போ ஃபேமஸ் ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன். அது போல தான் திருப்பதி லட்டும். இப்போ இந்த திருப்பதி லட்டில் வந்து நெய்க்கு பதிலாக அனிமல் ஃபேட் சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சந்திரபாபு நாயுடு வச்சிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குதா இல்லையா, நெய்யில் வந்து அனிமல் ஃபேட்டை சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அனிமல் ஃபேட்டுன்னொடனே இவங்கெல்லாம் வேறு ஏதோ ஒரு நினச்சிட்றாங்க. அது அந்த மாதிரி அனிமல் ஃபேட் இல்லை. நெய்யோட ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை வந்து முதல்ல காய்ச்சணும். காய்ச்சி அதை கூல் பண்ணணும். கூல் ஆனதுக்கப்புறம் உர ஊற்றணும். உர ஊற்றி தயிராக மாற்றணும். தயிராக மாற்றினதுக்கப்புறம் அதுலேருந்து வெண்ணெயை எடுக்கணும். அதுக்கப்புறம் வெண்ணெயை காய்ச்சணும். காய்ச்சினா தான் உங்களுக்கு நெய். இது வந்து இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 40 லிட்டர் பால் காய்ச்சி ரெடி பண்ணிங்கன்னா, அதுலேருந்து வரக்கூடிய நெய் வந்து 1 கிலோ நெய் தான் வரும். 40 லிட்டர் பாலுக்கு 40 காய்ச்சிருவாங்க. பால் குறைஞ்சிட்டே வந்து இல்லை, சுண்டை காய்ச்சறதுனால இல்லை. அது வந்து அந்த தயிர்லேருந்து எடுக்கக்கூடிய பட்டர் அவ்வளோதான் எடுக்க முடியும். பட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ கிட்ட பட்டர் வரும். அதை நீங்கள் காய்ச்சி நெய்யாக்கும்போது 1 கிலோ நெய் தான் வரும். ஸோ 40 லிட்டர் பால்லேருந்து 1 கிலோ நெய் தான் வருன்றதுனால தான் நெய்யோட காஸ்ட் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆவினில் வந்து ஆல்மோஸ்ட் 600 ருபீஸோ என்னவோ 1 கிலோ நெய், பட்டர் எதுனாலும். ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஆவினில். மற்ற இதிலெல்லாம் எப்படின்னு தெரியல. இப்போது இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணாமல் நெய் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும். இப்போல்லாம் பயன்பாட்டில் அதிகமாக கிடையாது. நான் சொல்கிறது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டால்டான்னு ஒன்று வரும். டின்ல வரும். அதான் யூஸ் பண்ணுவாங்க. டின்ல வரும், இல்லைனா பேக்கெட்டில் கூட வரும். டால்டானா வேறு ஒன்றும் கிடையாது. சாதாரண வெஜிடபிள் ஆயிலில் ஹைட்ரஜனை பாஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜனேட்டிங் அப்படின்னு பேர் அந்த ப்ராசஸ். அதில் ஒரு கேட்டலிஸ்ட் ஏதோ ஒரு மெட்டல் மாதிரி உள்ளே போட்டிருப்பாங்க. போட்டு இது பண்ணுவாங்க. அந்த மெட்டல்லாம் கரையாது. அந்த மெட்டல் வந்து அந்த ப்ராசஸை ஸ்பீடாக்கும். ஆக்கி என்ன பண்ணுன்னா, அந்த எண்ணெயை வந்து நெய் பதத்துக்கு மாற்றிடும். பார்க்க நெய் மாதிரியே இருக்கும். ஆனால் வாயில் வச்சு பார்த்திங்கன்னா நெய் டேஸ்ட் இருக்காது, வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இவங்க சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து இது போக பார்த்திங்கன்னா அடல்ட்ரேட்டட் கீன்னு ஒன்று இருக்குது. அடல்ட்ரேட்டட் கீனா கலப்படம் செய்யப்பட்ட நெய். கலப்படம் செய்யப்பட்ட நெய் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 1/4 நெய், ஒரு 3/4 ரிஃபைண்ட் ஆயில். இந்த ரிஃபைண்ட் ஆயிலே பார்த்திங்கன்னா மினரல் ஆயில்னு ஒன்று இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. அது பெட்ரோலியத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் அது. நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பேபி ஆயில்னு சொல்லி ஒன்று கடையில் விற்கிறது பார்த்துருப்பீங்க. ஜான்சன்ஸ் பேபி ஆயில், அந்த கம்பெனி பேபி ஆயில், அந்த பேபி ஆயில்னு சொல்கிறாங்களே, அந்த பேபி ஆயில்ன்றது தான் மினரல் ஆயில். அது வந்து பெட்ரோலியத்தில் இருந்து வரக்கூடிய
பல பை ப்ராடக்ட்டில் அதுவும் ஒன்று. சரிங்களா? அந்த எண்ணெய்க்கு என்ன ஸ்பெஷல்னா, தண்ணி மாதிரி அது. கலர் இருக்காது, வாசனை இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. ஆனால் எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த எண்ணெயை வந்து இது நிறைய பேர் இப்போ நெய்யை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் பேக்கடு ஆயில் வருது பார்த்தீங்களா? நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் வாங்குறோமே, அதுலேயே மினரல் ஆயில் கலந்துருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நிறையா எண்ணெயில் நிறைய கலப்படம் இருக்குன்னு சொல்லி இல்லை, இது கலப்படம் இல்லை, பர்மிட்டட். எஃப்எஸ்எஸ்ஏலேருந்து பர்மிட்டட். அதாவது நீங்கள் வந்து முழுக்க முழுக்க 100% கடலெண்ணெய் தான் கொடுக்கணும், நல்லெண்ணெய் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் பேக் பண்ணும்போது இத்தனை பர்சன்டேஜ் வர மினரல் ஆயில் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸே இருக்குது. நீங்கள் அந்த இதை வந்து நம்ம ரொம்பலாம் பண்ண வேணாம். நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணெய் பேக்கெட் வாங்கினீங்கன்னா பின்னாடி அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட் மினரல் ஆயில் அப்படின்னு அதிலே போட்டிருப்பாங்க. இதை ஏமாற்றி ரகசியமாக கலந்துட்டாங்கலாம் இல்லை. கவர்மெண்ட்டில் சொல்லி தான், ஆமாங்க மினரல் ஆயிலும் கலந்துருக்கோம், 5% கலந்துருக்கோம், 10% கலந்துருக்கோன்றது அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை, சாதாரண எண்ணெய் வந்து கொஞ்சம் அந்த விஸ்காசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பசைத்தன்மையாக இருக்குல்ல, எண்ணெயில் கை வச்ச தண்ணியை தொட்டோம்னா அந்த பசையாக இருக்காது, எண்ணெயை தொட்டோம்னா பசையாக இருக்கிற மாதிரி இருக்கும், பிசு பிசுப்பாக இருக்கும். பிசு பிசுப்பாக இருக்கும். அதுதான் விஸ்காசிட்டிம்பாங்க. விஸ்காசிட்டினா இப்போ தண்ணி ஒரு ஜாடியில் வச்சுட்டு ஒரு சின்ன இரும்பு குண்டை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா டப்புன்னு உள்ளே போய் விழுந்துடும். இதே வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா டக்குன்னு உழாது. அதுலேயும் விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில்னு சொன்னாங்களே, அதில் போட்டிங்கன்னா மெதுவாக தான் இறங்கும். இது வந்து காலேஜில் வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உண்டு. அதாவது ஒரு 1 மீட்டர் தூரத்துக்கு அந்த பால் ட்ராவல் ஆகி வர்ற டைம் எவ்வளோ ஆகுதுன்றதை பொறுத்து அந்த எண்ணெயோட பிசுபிசுப்பு தன்மை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேலோன்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த டேலோன்றது எதுலேருந்து வருது அப்படின்னா, குரங்கு, பன்றி போன்ற மிருகங்களோட கொழுப்புலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் அது. அந்த டேலோ வந்து ரிஃபைண்ட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா நெய் மாதிரி தான் இருக்கும். நெய்க்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாது. ஸ்மெல்லேருந்து எல்லாமே ஸ்மெல் வந்து எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இல்லைனா இன்னொரு வழி எப்படி இருக்குன்னா, மில்கில் இருக்க ஃபேட் எடுத்துடுறது. மில்கில் இருந்தே ஃபேட் எடுக்கிறதுனா எப்படி சொல்கிறேன்னா, நம்ம இப்போ ப்ராசஸ் என்ன பண்ணுறோம், அதை காய்ச்சி உர ஊற்றி தயிராக்கி தயிரை கடைஞ்சி வெண்ணெயை வெளியே ஃபேட்டை வெளியே எடுக்கிறோம். இது வந்து நீங்கள் மில்கை வந்து அப்படியே ஃபேட்டை வெளியே எடுத்துடலாம் டேரெக்டாக மில்க்லேருந்து. ஆமாம், இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்ட்ரிஃபியூஜ்னா என்னென்னா, நடுவில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், மேலே பர்பண்டிகுலராக ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதில் 2 சைடு 2 ஹோல்டர் இருக்கும். அந்த ஹோல்டரில் டெஸ்ட் டியூப் மாதிரி ஏதாவது நீங்கள் போடலாம். இது வந்து நீங்கள் ரொம்பலாம் தேடி போவோன்னா, பக்கத்தில் ஏதாவது ஒரு காலேஜில் போய் சென்ட்ரிஃபியூஜ் இருந்தால் காட்டுங்கன்னா காமிச்சிடுவாங்க. இல்லை ஸ்கூலில் கூட இப்போல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதில் கொண்டு போய் பாலை ஊற்றிட்டு இதை நல்லா சுற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த இப்படி சுற்றும்போது இது இப்படி சுற்றுது இல்லை, சுற்றுறது கொஞ்சம் நேரம் ஆகும், அப்படியே விரியும். அப்படி விரிஞ்சு நேராக நின்றுக்கும். சரியா? அப்புறமா நீங்கள் ஸ்லோ பண்ண உடனே இறங்கிடும். இறங்கினா என்ன ஆகும்னா, பால் வந்து 2ஆக பிரிஞ்சிடும். மேலே வந்து திக்காக ஒரு க்ரீம் மாதிரி ஒன்று வந்துடும், கீழே வெறும் தண்ணி வந்துடும். பால்ன்றது வந்து ஒரு மிக்சர் அது. சரியா? 2 பொருள், தண்ணீரும் இந்த கொழுப்பு சத்தும் கலந்தது தான் பால். இந்த பால் பண்ணைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது பொதுவாக பால் பண்ணையில் பூரா என்ன பண்ணுவாங்க, பால் அன்றைக்கி வருது பார்த்தீங்களா, வர்ற பாலை இது மாதிரி நான் சொல்கிற சென்ட்ரிஃபியூஜ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஸ்கூல் லேபில் இருக்குது. அவங்க வச்சுருக்க சென்ட்ரிஃபியூஜ்லாம் இந்த ரூம் சைஸுக்கு இருக்கும். அதில் கொண்டு மொத்த பாலையும் ஊற்றிடுவாங்க. ஊற்றி சென்ட்ரிஃபியூஜில் விட்டு ஓட விட்ருவாங்க. ஓட விட்டோடனே அந்த தண்ணி பிரிஞ்சிடும். தண்ணி பிரிஞ்ச உடனே தண்ணியை பூரா வெளியேற்றிட்டு அந்த க்ரீம் இருக்குல்ல, அந்த க்ரீமை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க. எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. பாலாக ஸ்டோர் பண்ணுறத விட க்ரீமை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டா இன்னும் ஈஸி. ஏன்னா அந்த பாலில் இருக்கக்கூடிய சில தேவையில்லாத பாக்டீரியாஸ் எதுவும் இருந்தால் கூட அது அந்த தண்ணியோடு போயிடும். அதுக்கப்புறம் மறுபடி பாலை பேக் பண்ணும்போது இன்றைக்கி எவ்வளோ தேவையோ, இன்றைக்கி எத்தனை லிட்டர் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணீரையும் இந்த மில்க் ப்ரோட்டீன், இந்த மில்கோட சாலிட் பார்ட்டிகள் இருக்குல்ல, இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் பாலாக மாற்றி பேக்கெட்டில் பேக் பண்ணி அனுப்புவாங்க. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் வந்து 1% ஃபேட்டு, 3% ஃபேட்டு, 4.5% ஃபேட்டு, ஆரஞ்சு கலர் பேக்கெட்டு, பச்சை பேக்கெட்டு, ப்ளூ பேக்கெட் அப்படின்லாம் வருது இல்லை. இதெல்லாம் அந்த மாதிரி அந்த தேவையான அளவுக்கு அவங்க பண்ணக்கூடியது. இதை வந்து அப்போ இதெல்லாம் கெமிக்கல் ப்ராசஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர் அடிச்சு விடுவாங்க. அப்படிலாம் அதெல்லாம் நம்பாதீங்க. இங்கே சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் பால் பாக்கெட்டே வாங்க மாட்டோம், பசும்பால் தான் வாங்குவோம், டெய்லி கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படின்னு. நீங்கள் டெய்லி கொண்டாந்து கொடுக்குறாருல அந்த நபர்கிட்ட போய் நீங்களும் சொல்லுங்களேன், நாலுலேருந்து எனக்கு 1 லிட்டர் பால் கொடுங்கன்னு. சரின்றாரு. எப்படி அவர் கொடுப்பாரு?
அவர் மாட்டை போய் நாளைக்கு பிரபு வீட்டில் எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் கேட்டிருக்காங்கப்பா, இன்றைக்கி டெய்லி நீ இனிமேல் 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா பால் கறக்கணும்னு சொல்ல முடியுமா இந்த மாட்டுக்கிட்ட? வீட்டிலேருந்து மாட்டிலேருந்து பாலை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறதே பொய். இவங்க பூரா என்ன பண்ணுறதுன்னா, ஆவினில் பேக்கெட்டை வாங்கி உடச்சி ஊற்றி கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு, சரியா, அதை வந்து கொஞ்சம் ஆற்றி விட்டாங்கன்னா லைட்டாக நுர வரும். நுரையோடு கொண்டாந்து கொடுத்து இந்தாங்க பாருங்கள் ஃப்ரெஷ் பால் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுத்து மாட்டிலேருந்து கறந்து கொண்டாந்து டேரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறது, ஆவினில் நீங்கள் 40 ரூபா கொடுத்து வாங்குற பாலை இவன் 60 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட இருந்து அதே பேக்கெட்டை விற்றுட்டு போயிட்டு இருக்கிறான். சரி, அதை விட்டுருங்க. இப்போ இந்த இதுக்கு வரும், இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் எடுக்கிறாங்கல்ல, இதை நீங்கள் இது கூட சேர்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரிஃபைண்ட் ஆயில் கூட, அதுவும் நெய் மாதிரி வந்துடும். இது அனிமல்ஸ்லேருந்து பிரித்து மில்க்லேருந்து டேரெக்டாக எடுக்கிற ஃபேட்டு, இல்லைன்னா அந்த டேலோன்ற ஒரு ஃபேட் இருக்குது, இல்லை கோட்டோட மில்க்லேருந்து வரக்கூடிய ஃபேட் இருக்குது. கோட்டோட மில்க் ஃபேட் வந்து இன்னும் திக்காக இருக்கும். பசுமாடு எருவு மாடு பாலை விட ஆட்டுப்பால் வந்து இன்னும் திக்காக இருக்கும். ஸோ அதில் இன்னும் ஃபேட்டு ஜாஸ்தியாக கிடைக்கும். இவங்க என்ன பண்ணுறதுன்னா, இந்த நெய் கூட இதை மிக்ஸ் பண்ணிடுறது. ரிஃபைண்ட் ஆயிலில் இந்த பால் பொருளில் இந்த பாலோட கட்டியை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணும்போது அதுவே வந்து ஒரு மாதிரி கொச கொசன்னு ஆகி நெய்யோட லுக்குக்கு வந்துடும். அது கூட கொஞ்சம் ஒரிஜினல் நெய்யும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாசனை கீசனை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு நெய் வந்து நல்ல நெய்யா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நல்ல நெய் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, டேரெக்டாக நம்மளே பாலை வாங்கிக்கலாம் வேணாம், டேரெக்டாக பட்டரை வாங்கி காய்ச்சிட்டிங்கன்னா பியூர் நெய் கிடச்சிரும். அது ஒரு சின்ன ப்ராசஸ், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ப்ராசஸ் முடிஞ்சிடும், நெய் கிடச்சிரும். அந்த காய்ச்சறது கழுவுறதுலாம் ஒரு வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஃப்எஸ்எஸ்ஏயில் அப்ரூவல் கொடுத்த நெய் வாங்குங்க. அது உண்மையிலே ஒரிஜினல் நெய்யாக தான் இருக்கும். இது இல்லாத நெய்யெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கலப்படம் தான் இருக்கும். அதை தான் சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்து ப்ராப்பரான வெண்டார்கிட்ட வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ரூவ்டு வெண்டாராக இல்லாமல் வேறு யார்ட்டையோ வாங்கி தரம் குறைஞ்ச நெய்யை வாங்கி பல கோடி ஏமாற்றியிருப்பாங்க பக்தர்களை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல நெய் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எப்படின்னா, அந்த நெய்யை எடுத்து ஒரு ஸ்பூனு இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் கையில் ஊற்றுனீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே அது தண்ணி ஆகிடும், மெல்ட் ஆகிடும். சரியா, ரூம் டெம்பரேச்சர்லேயே மெல்ட் ஆகும். கையில் ஊற்றினா உடனே மெல்ட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மட்டும்தான் ரொம்ப கட்டியாகிடும். இல்லாத மற்ற நேரத்துலலாம் வந்து ஒரு மாதிரி ஆடில் போட்டாங்க மணலாகி நெய்ன்னு, அந்த மணலாகி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சாலிட் பார்ட்டிகல்ஸும் இருக்கும், கொஞ்சம் லிக்விடாகவும் இருக்கும். அந்த சின்ன சின்ன சாலிட் பார்ட்டிகல்ஸ் கூட நீங்கள் கையில் எடுத்து போட்டிங்கன்னா உடனே மெல்ட் ஆகிடும். அப்படி மெல்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது அடல்ட்ரேட்டட் தான். அந்த நெய் கையில் எடுத்து போட்டதுக்கப்புறமும் அப்படியே கட்டிக்கிட்டியாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து அடல்ட்ரேட்டட். டேஸ்ட் எல்லாமே சேம் டேஸ்ட் தான் இருக்கும். சேம் அது உடம்புக்கு கேடுன்னெலாம் நான் ஒன்றும் சொல்லலை. சில பேர் இது உடலுக்கு கேடா அதுவா இதுவான்லாம் போவாங்க. உடலுக்கு கேடுனா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுவும் சாப்பிட்ற பொருள் தான், அதுவும் சாப்பிட்ற பொருள் தான். அந்த ப்ராசஸ் வேறு, இந்த ப்ராசஸ் வேறு. இந்த ப்ராசஸில் கொஞ்சம் நிறைய நெய் தயாரிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இதை இப்போது திருப்பதியில் சொல்லியிருக்க அந்த புகார் என்னென்னா, இது வந்து கோடிக்கணக்கான இந்து பக்தர்களுடைய மனதை வந்து புண்படுத்திட்டாங்க மாதிரி தான். இப்போ அது அந்த மாதிரி தான் அவர் ஜெகன் வந்து அப்படி தான் சொல்கிறாரு, பக்தர்களோட மனசை புண்படுத்துகிறாரு, சினிமாவில் வர மாதிரி சொல்கிறாரு. நான் திருப்பதி பாலாஜி முன்னாடி சத்தியம் பண்ணுவேன், நீ வந்து சத்தியம் பண்ண ரெடியா அப்படின்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்த அவரோட கலர் மாறிடுச்சா அப்படின்னு தான் நான் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்தே இதே தான் குழப்பம். எப்போ கேட்டாலும் அனிமல் ஃபேட்டை வந்து துப்பாக்கி குண்டில் சேர்த்துட்டாங்க, அதை வாயில் வச்சு கடிக்கணும், இந்துக்கள் மனசு புண்படுது. இந்த விஷயங்கள் வந்து இப்போ ஆரம்பிக்கலை. அப்போ வந்து அதே பேசுகிற விஷயத்த தான் இப்போ இவர் வந்து தன் எதிரி ஆரம்பித்தது வர இப்போ கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. லட்டில் வந்து கொழுப்பு கலந்துட்டாங்க. நம்ம மக்களுக்கு வந்து கொழுப்புன்னொடனே என்ன நினச்சிடறாங்க, இல்லை என்ன நினச்சிடறாங்கன்னா, இந்த ஆட்டு கறி வெட்டுற கடையில் வெள்ளையாக ஒன்று தொங்கும், அந்த கொழுப்பு தான் இந்த சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அதை சேர்க்க முடியாது. அதை நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா கூட அது வெந்து மிதந்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர அப்படியே தண்ணியாலாம் போகாது. அந்த ஃபேட்டு வேறு, இது எக்ஸ்ட்ராக்டட் ஃபேட்டு, அந்த பாலிலிருந்து எடுக்கப்படக்கூடிய கொழுப்பு. அதாவது 40 லிட்டர் பாலில் 1 லிட்டர் நெய் வரும்னு சொல்கிறதுக்கு பதிலாக 40 லிட்டர் பாலில் இருந்து நீங்கள் ஒரு 20 லிட்டர் நெய் செஞ்சிடலாம் இந்த ப்ராசஸில் பண்ணால். இது நெய் கிடையாது, நெய் மாதிரி, அது நெய், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஏன்னா திருப்பதி லட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் வர ஒரு இடம். ஆமாம். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது லட்டு வியாபாரம் பாதிக்கப்படுமா? ஏன்னா இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா கண்டிப்பாக வந்து யோசிப்பாங்க மக்கள். ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது,
ரொம்ப பயபக்தியோட போய் வாங்கி சாப்பிட்றவங்கலாம் வந்து யோசிப்பாங்க. நம்ம வந்து இவ்வளோ நாள் இந்த லட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்குமான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவை கொச்சைப்படுத்துறது அப்படின்றது வந்து ஒரு மலினமான செயல். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்துருப்பீங்க, பரோட்டா சாப்பிடாத, அது மைதா மாவில் செஞ்சது அப்படிம்பாங்க. அந்த சொல்கிற அதே வாயை வச்சுக்கிட்டு இருக்கவன், ஏன்டா உடுப்பி ஹோட்டலில் பூரி சாப்பிடாத, அது மைதா மாவில் செஞ்சதுன்னு சொல்லியிருக்கானா? பீட்சா சாப்பிட்டுட்டு இருக்காங்க மக்கள். பீஸா விட்ருங்க, நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஊர் ஃபுட்டே சொல்கிறேன். எவனாவது உடுப்பி ஹோட்டலில் இருக்க பூரி சாப்பிடாத, அது மைதா மாவு அப்படின்னு சொல்கிறானா? ஏன்? அது வந்து சைவ உணவு, உயர்தரம், அது வந்து மேல் சாதி மக்கள் சாப்பிடக்கூடியது. பரோட்டா சாதாரண மக்கள் சாப்பிடக்கூடியது. அப்போ சாதாரண மக்கள் சாப்பிடக்கூடிய உணவை அசிங்கப்படுத்துறதுன்ற ஒரு வேலையை செய்கிற மாதிரியான வேலை தான் இந்த வேலையும். பரோட்டா சாப்பிடாதன்னு சொல்கிறவன் இதை சாப்பிடாதன்னு சொல்கிறது இல்லை, பூரி சாப்பிடாதன்னு சொல்கிறது இல்லை. பிரியாணியை அசிங்கப்படுத்துகிறவன் சாம்பார் சாதத்தை பற்றி ஒன்றும் பேசுறது கிடையாது. ஏன்? 50 ரூபா கொடுத்தா ஒரு பிரியாணி, ஒரு பீஸ் சிக்கனு இவ்வளவும் சாதாரண மக்களுக்கு கிடச்சிருது. ஒரு 30 ரூபா கொடுத்தா ஒரு 3 பரோட்டா சாப்பிட முடியுது. அப்போ எளிய மக்களால் சாப்பிட அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய உணவை கெடுப்பதுன்ற ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே தான் இந்த இடத்துல சந்திரபாபு நாயுடு வந்து தேவையில்லாமல் திருப்பதி லட்டில் இப்படி ஒரு மோசடி, அதெல்லாம் நாங்கள் சீர் செஞ்சிட்டோம். யாரை கேட்டு சீர் செஞ்ச? எந்த கமிஷன் போட்டிங்க? யார் விசாரித்தாங்க? நாங்கள் சரி செஞ்சோம், கண்டுபிடிச்சோம் அப்படின்னா யார் கண்டுபிடிச்சது? இருக்குல்ல, கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா யார் கண்டுபிடிச்சது? அப்போ அந்த மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ அவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணாங்களா? இல்லை பக்கத்தில் இருக்க சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வந்தாரா? யார் ரிப்போர்ட் கொடுத்தாங்க? இதுக்கு முன்னாடி வாங்கின நெய்யெல்லாம் எந்த கம்பெனிலேருந்து வாங்கினாங்க? அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? அதில் எஃப்எஸ்எஸ்ஐ இருக்கா இல்லையா? அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்க, இவர் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டு திருப்பதி லட்டில் மனித கொழுப்பு கலந்துட்டாங்க. ஏன்னா இவரும் ஒரு பால் நிறுவனம் ஒன்று வச்சுருக்காரு. ஆமாம், நாங்கள் வந்து தான் அதை சரி செஞ்சோம். பேசுகிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. ஜெகன் வந்து அங்கே ஒரு மலை மேலே ஒரு பெரிய பங்களாவே கட்டி வச்சுருக்கிறாரு, ஒரு அரண்மனை ரேஞ்சுக்கு. அதை பற்றி பேசலாம், அதை விட்டுட்டார். ஏன்னா இப்போ அந்த இடத்த இவர் தான் யூஸ் பண்ண போகிறாரு. அதனால் அதை பற்றி அவர் பேசலை. பேசாமல் இங்கே வந்து அட்டாக் பண்ண, இது வந்து கிட்டத்தட்ட பர்சனல் அட்டாக்னு தான் சொல்லணும். அரசியலில் எப்போதுமே இந்த பர்சனல் அட்டாக்ன்றது வந்து ரொம்ப கீழ்த்தரமான அரசியல். அரசியல் வந்து கொள்கைகளை பற்றி பேசணும். நீங்கள் வச்சுருக்க கொள்கை தப்பு, இந்த கொள்கையில் போனால் தான் சரி அப்படின்னு பேசினா தான் அதுதான் அரசியல். மக்களுக்கான விஷயத்த பேசணும். இது மக்களுக்கான விஷயமே கிடையாது. முதல்ல சாப்பிட்ற விஷயத்தில் கொண்டு போய் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியல், அது தேவையில்லாத அரசியல். அதாவது என்ன, தரம் தாழ்ந்த அரசியல் அப்படின்னு தான் பார்க்கணும். கண்டிப்பாக சார், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். திருப்பதி லட்டுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கிரேஸ் இருக்குது. ஆனால் இதனால் அந்த லட்டு வியாபாரம் பாதிக்கப்படுமா, இல்லை மக்கள் வந்து இதை காது கொள்ளாமல் நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் நான் வாங்கி சாப்பிட்டு தான் இருப்போம்னு சொல்ல போகிறாங்கன்ட்டு காத்திருந்து பார்ப்போம். நேரம் ஒதுக்கி இதை பற்றி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.